வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று 38ஆம் அத்தியாயம். சித்திரங்கள் பேசின. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. பூர்வகதை. தமிழகத்தின் சரித்திரத்தில் ராஜராஜ சோழர் என்று புகழ்பெற்ற அருள்மொழிவர்மர் இளவரசராயிருந்த சமயத்தில் இலங்கையில் சோழ நாட்டுப் படைகளுக்கு தலைமை வகித்து போர் நடத்திக் கொண்டிருந்தார். அவருடைய தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு தஞ்சையில் படுத்த படுக்கையில் இருந்தார். சுந்தர சோழரின் மூத்த குமாரரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலர் காஞ்சியில் தங்கியிருந்தார். 2 ராஜகுமாரர்களுக்கும் நடுவில் பிறந்தவரான குந்தவை பழையாறை நகரில் செம்பியன் மாதேவியின் ஆதரவில் இருந்து வந்தார். சோழ சாம்ராஜ்யத்துக்கு பெருந்தரத்து அதிகாரிகளிலே மிக முக்கியமானவர்கள் அண்ணன் தம்பிகளான பழுவேட்டரையர்கள். பெரிய பழுவேட்டரையர் ஏறக்குறைய சோழ நாட்டின் சர்வாதிகாரி பதவியை வகித்து வந்தார். சாம்ராஜ்யத்தின் தனபொக்கிஷமும் தானிய பண்டகசாலையும் அவருடைய வசத்தில் இருந்து வந்தன. சின்ன பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டையின் தளபதி பதவியை வகித்து வந்தார். சுந்தர சோழ சக்கரவர்த்தி பெரிதும் இந்த இரு சகோதரர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தார். பெரிய பழுவேட்டரையர் முதுமை பிராயத்தில் நந்தினி என்னும் அழகிய பெண்ணை மணந்தார். நந்தினியும் குந்தவையும் ஒருவரையொருவர் அவமானப்படுத்தவும் பழிவாங்கவும் சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். நந்தினியின் தூண்டுதல் காரணமாக பெரிய பழுவேட்டரையர் ஒரு பெரிய சதியில் ஈடுபட்டார். சுந்தர சோழரின் 2 புதல்வர்களுக்கும் பட்டமில்லாமல் செய்துவிட்டு அவருடைய பெரிய தந்தை மகன் மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்ற தீர்மானித்தார். இதற்கு கடம்பூர் சம்புவரையர் முதலிய சிற்றரசர்களின் பூரண சம்மதத்தையும் பெற்றார். காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் தம் தந்தையை தஞ்சையிலிருந்து காஞ்சிக்கு வரும்படி செய்வதற்காக காஞ்சியில் ஒரு பொன்மாளிகை கட்டினார். அதை வந்து பார்க்கும்படி தந்தையை வேண்டிக் கொண்டு தஞ்சைக்கு ஓலை கொடுத்து அனுப்பினார். ஓலையை எடுத்துச் சென்றவன் வந்தியத்தேவன் என்னும் பழைய வானர்குலத்து வீரன். அவன் வழியில் சம்புவரையர் மாளிகையில் தங்கியிருந்த போது மேற்படி சதியாலோசனையை பற்றி தெரிந்து கொண்டான். தஞ்சை சென்று சுந்தர சோழரிடம் ஓலையை கொடுத்த பிறகு பழையாறைக்கு போய் குந்தவை தேவியை கண்டான். அவளிடம் தான் அறிந்ததையெல்லாம் சொன்னான். குந்தவை அவனை இலங்கை சென்று தன் அருமை சகோதரனை அழைத்து வரும்படி ஏவினாள். வழியில் பல அபாயங்களுக்கு தப்பி வந்தியத்தேவன் இலங்கை வந்து அருள்மொழிவர்மரிடம் குந்தவையின் ஓலையை கொடுத்தான். அதே சமயத்தில் இளவரசரை தேடிக்கொண்டு இன்னும் சிலரும் வந்து சேர்ந்தார்கள். முதன் மந்திரி அனிருத்தர் ஆழ்வார்க்கடியானிடம் இளவரசர் இலங்கையிலேயே இருத்தல் நலம் என்று சொல்லி அனுப்பினார். தம்பியை கையோடு காஞ்சிக்கு அழைத்து வரும்படி ஆதித்த கரிகாலர் பார்த்திபேந்திரனை அனுப்பியிருந்தார். சோழகுலத்தை அடியோடு கருவறுக்க சபதம் செய்திருந்த கொலைகார கூட்டத்தைச் சேர்ந்த 2 இலங்கைக்கு வந்திருந்தார்கள். அருள்மொழிவர்மர் இலங்கைக்கு வந்த புதிதில் அவர் தண்டு இறங்கியிருந்த இடத்தை ஊமை ஸ்திரீ ஒருத்தி சுற்றி சுற்றி ஓலமிட்டாள். இளவரசர் அவளருகில் சென்று பார்த்தபோது குழந்தை பிராயத்தில் தன்னை காவேரி நதியில் மூழ்கி போய்விடாமல் காப்பாற்றியவள் அவள்தான் என்று அறிந்தார். இளவரசர் தங்கியிருந்த இடம் கொடிய நடுக்குசுரம் பரவியிருந்த இடம் என்பதை அம்மாதரசி உணர்த்தி அங்கிருந்து போய்விடும்படி எச்சரித்தாள். அனுராதபுரத்தின் வீதிகளில் அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மகாபோதி விகாரத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது அவர்கள் மீது ஒரு பழைய மாளிகையின் முகப்பு இடிந்து விழுவதற்கிருந்தது. அந்த சமயத்தில் மேற்கூறிய மூதாட்டி தோன்றி கைதட்டி அழைத்து அவர்களை காப்பாற்றினாள். 3 இளவரசர் வழக்கமாக தங்கிய விடுதிக்குச் சென்று படுத்துக் கொண்டார்கள். ஆனால் ஒருவருக்கும் தூக்கம் வரவில்லை. இளவரசர் இலங்கையில் அம்மூதாட்டியை தாம் சந்தித்த வரலாற்றை அவர்களுக்கு கூறினார். 38ஆம் அத்தியாயம். சித்திரங்கள் பேசின. இளவரசர் சட்டென்று கதையை நிறுத்திவிட்டு, உங்களுக்கு ஏதாவது காலடி சத்தம் காதில் விழுந்ததா என்று கேட்டார். கதையில் முழு கவனம் செலுத்தியிருந்த தோழர்கள் 2 தங்களுக்கு ஒன்றும் கேட்கவில்லை என்றார்கள். ஆழ்வார்க்கடியான் சற்று நிதானித்துவிட்டு, நாம் உட்கார்ந்திருக்கும் இடம் முன்னை விட இப்போது உஷ்ணமாயிருக்கிறதே என்றான். ஏதோ புகை நாற்றம் கூட வருகிறது என்றான் வந்தியத்தேவன். ஐயா, இந்த இடத்தில் அபாயம் ஒன்றுமில்லையே என்று ஆழ்வார்க்கடியான் கவலையுடன் கேட்டான். அபாயம் ஏதாவது இருந்தால் காவேரி அம்மன் கட்டாயம் வந்து எச்சரிப்பாள், கவலை வேண்டாம் என்று இளவரசர் கூறி மேலும் தொடர்ந்து சொன்னார். அந்த இடத்தை விட்டு உடனே தாவடியை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டோம். அப்படியும் நமது வீரர்களில் 10 பேருக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது.
அம்மம்மா, அந்த காய்ச்சல் மிக பொல்லாதது. எப்பேற்பட்ட வீரனையும் கோழையாக்கிவிடும். உடம்பெல்லாம் போரில் காயம்பட்டும் கலங்காதவர்கள் 3 நாள் காய்ச்சலில் மனம் தளர்ந்து ஊருக்குப் போக வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். சோழர்களின் குலதெய்வமான துர்கா பரமேஸ்வரிதான் அந்த ஊமை ஸ்திரீயின் உருவத்தில் வந்து எங்களை அங்கிருந்து புறப்படச் செய்தாள் என்று கருதினேன். அதற்குப் பிறகும் தேவி என்னை கைவிட்டு விடவில்லை. நான் போகுமிடங்களுக்கெல்லாம் அவளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். வனவிலங்குகள், மலைப்பாம்புகள், மறைந்திருந்த எதிரிகள், இத்தகைய பல ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றினாள். திடீரென்று எப்படி தோன்றுவாளோ அப்படியே மறைந்து விடுவாள். அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்தான். அவன் மனத்தில் பற்பல எண்ணங்கள் உதித்தன. பற்பல சந்தேகங்கள் தோன்றின. அவற்றை குறித்து பேச அது சந்தர்ப்பம் அன்று என பேசாதிருந்தான். யானை சிலைகள் பாதுகாத்த அந்தரங்க மண்டபத்தில் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். மூதாட்டி அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த ஸ்தூபத்தின் சிகரத்தை நோக்கி ஏறினாள். அவளுடைய தேக வலிமையை குறித்து மற்றவர்கள் அதிசயித்தார்கள். வந்தியத்தேவனுக்கு மிகவும் களைப்பாயிருந்தது. ஆயினும் வெளியில் சொல்லாமல் ஏறினான். பாதி ஸ்தூபம் ஏறியதும் நின்று பார்த்தார்கள். நகரத்தின் ஓரிடத்தில் தீயின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆஹா, மகாசேன சக்கரவர்த்தியின் புராதன மாளிகை தீப்பற்றி எரிகிறது என்றார் இளவரசர். நாம் படுத்திருந்த இடமா? அதுவேதான். அங்கே நாம் படுத்து தூங்கியிருந்தால் நாமும் ஒருவேளை அக்னி பகவானுக்கு உணவாகியிருப்போம். அதுதான் நாம் படுத்திருந்த அரண்மனை என்று இத்தனை தூரத்தில் இருந்தபடி எதனால் சொல்கிறீர்கள்? மண்டபத்துக்குள்ளே நான் பார்த்த சித்திரங்கள் என்னுடன் பேசின. எங்களுக்கு கேட்கவில்லையே. அதில் ஒன்றும் அதிசயமில்லையே. சித்திரங்கள் ஒரு தனி பாஷையில் பேசும். அந்த பாஷை தெரிந்தவர்களுக்குத்தான் அவற்றின் பேச்சு விளங்கும். அந்த சித்திரங்கள் தங்களுக்கு இன்னும் என்ன தெரிவித்தன? என் குடும்ப சம்பந்தமான பல ரகசியங்களை சொல்லின. இந்த இலங்கை தீவை விட்டு உடனே போய்விடும்படியும் தெரிவித்தன. சித்திரங்களின் பாஷை வாழ்க! வைஷ்ணவரே, என் கட்சி ஜெயித்தது என்றான் வந்தியத்தேவன். இளவரசே, சித்திரங்கள் அத்துடன் நிறுத்தவில்லை. இலங்கையில் உள்ளவரையில் கூரையின் கீழ் படுக்க வேண்டாம், வீடுகளின் ஓரமாக நடக்க வேண்டாம், மரங்களின் அடியில் போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லையா என்றான் ஆழ்வார்க்கடியான். சரியாகச் சொன்னீர். உமக்கு எப்படி தெரிந்தது? தங்களுக்கு சித்திரங்களின் பாஷை தெரியும், அடியேனுக்கு அபிநய பாஷையும் தெரியும். தங்கள் குலதெய்வம் தங்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது அத்தெய்வத்தின் அபிநய முகபாவங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். சந்தோஷம். இரவு இன்னும் 1 ஜாமந்தான் மிச்சமிருக்கிறது. இந்த ஸ்தூபத்தின் உச்சியில் ஏறி சிறிது நேரமாவது படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் புறப்படுவோம் என்றார் அருள்மொழிவர்மர். மறுநாள் உதயத்தில் சூரிய கிரணங்கள் சுளீர் என்று அடித்து வந்தியத்தேவனை தூக்கத்திலிருந்து எழுப்பின. முதல் நாள் இரவு நடந்த உண்மையான நிகழ்ச்சிகள் போதாவென்று சதிகாரர்களும், தீ வைப்பவர்களும், ஊமைகளும், செவிடர்களும், மரத்தில் ஏறும் கரடிகளும், பேய் பிசாசுகளும், புத்த பிக்ஷுக்களும், மணிமகுடங்களும் ஒரே குழப்பமாக வந்தியத்தேவனுடைய கனவிலேயும் வந்து துன்புறுத்தினார்கள். சூரிய வெளிச்சத்தில் அவையெல்லாம் மாயக்கனவுகளாகி மறைந்தன. குழப்பமும் பீதியும் பறந்தன. இளவரசரும் ஆழ்வார்க்கடியானும் முன்னதாக எழுந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாகியிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். அவனும் அவசரமாக ஆயத்தமானான். 3 பேரும் ஸ்தூப சிகரத்திலிருந்து இறங்கினார்கள். நடுவீதிகளின் வழியாகவே நடந்து சென்று மகாமேகவனத்தை நோக்கிச் சென்றார்கள். அந்த நந்தவனத்தின் மத்தியிலேதான் புராதனமான 1500 வயதான மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்த போதி விருட்சம் இருந்தது. பிட்சுக்களும் பிட்சுக்களல்லாத பக்தர்கள் பலரும் போதி விருட்சத்தை வலம் வந்தும் மலர்களை சொரிந்தும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மரும் அந்த போதி விருட்சத்துக்கு வணக்கம் செலுத்தினார். உலகத்தில் ராஜ்யங்களும் ராஜ்யங்களை ஆண்ட மன்னர்களும் மறைந்து போய்விடுவார்கள். ஆனால் தர்மம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த போதி விருட்சம் நிதர்சனமாயிருக்கிறது என்று இளவரசர் மற்ற இருவரையும் பார்த்து கூறினார். இப்படி சொல்லிக் கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தார். ஒரு மூலையில் 3 குதிரைகள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றன. 3 குதிரைகளையும் பிடித்துக்கொண்டு 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். இளவரசர் அங்கே சென்றதும் அவர்கள் மூவரும் முகமலர்ந்து மரியாதையுடன் வணங்கினார்கள். இளவரசர் அவர்களை ஏதோ கேட்டு தெரிந்து கொண்டார். வந்தியத்தேவனை பார்த்து, ராத்திரி எரிந்தது நாம் படுத்திருந்த மகாசேனரின் அரண்மனைதான்.
நாமும் அதில் எரிந்து போய்விட்டோமா என்று இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். நம்மை உயிரோடு பார்த்ததும் இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்றார். 1500 வயதான அரசமரம் இன்னும் நிற்பது என்னமோ உண்மைதான். ஆனால் தர்மம் செத்துப் போய் எத்தனையோ நாளாகிவிட்டது என்று சொன்னான் வந்தியத்தேவன். இனி ஒரு தடவை அவ்விதம் சொல்லாதே. நான் ஒருவன் உயிரோடு இருக்கும்போது தர்மம் எப்படி சாகும் என்றான் ஆழ்வார்க்கடியான். 3 பேரும் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். அனுராதபுர நகரத்தின் வடக்கு வாசல் வழியாக வெளியேறினார்கள். திருவிழா கூட்டம் இன்னமும் நகரிலிருந்து நாலாபுரமும் ஜே ஜே என்று சென்று கொண்டிருந்தபடியால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. அனுராதபுரத்துக்கு வடகிழக்கில் ஒரு காத தூரத்தில் மகிந்தலை என்னும் சிறிய பட்டணம் இருந்தது. அசோக சக்கரவர்த்தியின் குமாரர் மகிந்தர் முதலில் இந்த ஊரிலேதான் வந்திறங்கி புத்த மதத்தை உபதேசிக்கத் தொடங்கினார். எப்படிப்பட்ட பாக்கியசாலி அவர்! ஆயுதம் தாங்கிய படைகளை அழைத்துக் கொண்டு நாடு கவர்வதற்கு அவர் போகவில்லை. கொலைகாரர்களிடம் சிக்காமல் ஒளிந்து மறைந்து திரிய வேண்டிய அவசியமும் அவருக்கு ஏற்படவில்லை என்றார் அருள்மொழிவர்மர். அவருக்கு கொடுத்து வைத்திருந்தது அவ்வளவுதான் என்று சொன்னான் வந்தியத்தேவன். இளவரசர் நகைத்தார். நீர் எப்போதும் என்னை விட்டு பிரியவே கூடாது. நீர் பக்கத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் சந்தோஷமாகிவிடும் என்றார் இளவரசர். அதே மாதிரி எப்படிப்பட்ட சந்தோஷமும் கஷ்டமாகிவிடும் என்றான் ஆழ்வார்க்கடியான். இச்சமயத்தில் சாலையில் அவர்களுக்கு எதிர்ப்பக்கத்தில் ஒரு புழுதிப்படலம் தெரிந்தது. பல குதிரைகள் 4 கால் பாய்ச்சலில் வரும் சத்தமும் கேட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் சிறிய குதிரைப்படை ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது. குதிரை வீரர்கள் கையில் பிடித்திருந்த வேல்முனைகள் காலை வெயிலில் பளபளவென்று ஜொலித்தன. ஐயா, உரையிலிருந்து கத்தியை உருவுங்கள் என்று எச்சரித்தான் வந்தியத்தேவன். இத்துடன் 38ஆம் அத்தியாயம் சித்திரங்கள் பேசின நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.